In this video, we are going to see about the concept of species, morphological, biological and phylogenetic. Morphological, biological and phylogenetic the concept of species is the fundamental unit of taxonomic classification. Greek philosopher Plato proposed the concept of eidos or species and believed that all subjects are shadows of the eidos. According to Stebbins, species is the basic unit of evolutionary process. Species is a group of individual organisms which have the following characters. அதாவது பிளாட்டோ அப்படின்றவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்பீசிஸ் அப்படின்றது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய கடைநிலை ஒன்று கான்செப்ட் இடாஸ் அப்படின்னு சொன்னார் அவர். ஸ்டெபின்ஸ் அப்படின்றவர் சொன்னார். அவரோட கருத்துப்படி பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸானமி எவல்யூஷனரி ப்ராசஸ் பரிணாமத்தின் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சியில் அடிப்படை அழகாக இருக்கக்கூடியது ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். அதுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் a population of organism which closely resemble each other more than the other population. ஒரு population of organism அப்படின்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தோட கூட்டம் இருக்குல்லையே, அதுதான் பாப்புலேஷன் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்லி ரிசம்பிள் அப்படின்னா ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கும். அதர் பாப்புலேஷன் மற்ற கூட்ட தாவரங்களோட இது என்னது மற்ற தாவர கூட்டங்களிலிருந்து இது கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுமே மோராலஸ் ஒரே மாதிரி இருக்கும். தே டிசென்ட் ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னா ஒரே மூதாதையர்களில் இருந்து தோன்றியவையாக இருக்கும். ஓகேவா? இன் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் தே இன்டர்பிரீட் ஃப்ரீலி இன் நேச்சர் ப்ரொடியூசிங் ஃபெர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங். அதாவது இது எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசமாக இருக்கும். அதாவது ஆந்தர் அண்டு ஃபெர்டிலைசேஷன் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்பிரிட் ஃப்ரீலி நேச்சராக இருக்கும். ப்ரொடியூசிங் ஃபெர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸ்பீசிஸ் கான்செப்ட்ஸ் கேன் பி classified into two general groups. Concept emphasizing process of evolution that maintains the species as a unit and that can result in evolutionary divergence and speciations. Species concept can be classified. அதாவது அந்த சிற்றினங்களுடைய கான்செப்ட் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ரெண்டு ஜெனரல் குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட் எம்ஃபசைசிங் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது என்னது அப்படின்னா பரிணாமத்தின் அடிப்படையிலும், அதே மாதிரி எவல்யூஷனரி டைவர்ஜென்ட்னால் ஒரு உயிரினத்துலேருந்து எப்படி இன்னொரு உயிரினம் தோன்றியது அப்படின்றது அடிப்படையிலும் இந்த சிற்றினங்களானது வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் பாருங்கள். அனதர் கான்செப்ட் எம்பாசிஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் இன் டிஃபைனிங் ஏ ஸ்பீசிஸ். ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னா பரிணாமத்தின் முடிவில் தோன்றக்கூடிய ஒரு உயிரினத்தை பேஸ் பண்ணியும் இந்த ஸ்பீசிஸ் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்றது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் தே ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ். ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்றது உயிர்வழியின் மூலமாக தோன்றக்கூடியது. ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். அதாவது புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையிலும் அதனுடைய மரபு வழி பண்புகளின் அடிப்படையிலும் தோன்றக்கூடியது தான் ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன்ஸ். ஸோ மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டு டாக்ஸானமிக் ஸ்பீசிஸ் வென் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சிமிலர் டு ஒன் another in one or more features and different from other such groups, they are called morphological species. அதாவது புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய தாவரங்கள் அனைத்தும், அதாவது இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சிமிலர் டு ஒன் another in one or more features. அதாவது ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் என்னது மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ். These species are defined and categorized with no knowledge of phylogenetic history. இந்த மாதிரி இது இருக்கக்கூடிய சிற்றினங்களுக்கு இடையே என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய மரபு வழி ஃபைலோஜெனட்டிக் ஹிஸ்ட்ரியெல்லாம் அதோட மரபு வழி பண்புகள்லாம் இருக்காது. அதாவது எந்த தாவரத்துலேருந்து தோன்றியது, இதனுடைய மூதாதையர்கள் என்ன, அப்படியே எந்த பேரண்ட்ஸ்லேருந்து தான் இந்த கேரக்டர்ஸ் வந்ததா அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஜீன் ஃப்ளோ ஆர் டீட்டெயில்டு ரீப்ரொடக்டிவ் மெக்கானிசம். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னு என்னென்னா ஐசோலேஷன் ஸ்பீசிஸ். அக்கார்டிங் டு ஏர்னஸ்ட் மேயர்,
In 1963, these are groups of populations that interbreed and are reproductively isolated from other such groups in nature. Interbreed அப்படின்னா என்னென்னா தட் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் இன்டர்பிரீட் அப்படின்னா ஒரே மாதிரியான சிற்றினங்களுக்கிடையே நடைபெறக்கூடிய கலப்பினம், அதுதான் வந்து இன்டர்பிரீட் அப்படின்னுவோம். ஸோ அந்த மாதிரி சிற்றினங்களுக்கிடையே நடைபெற்ற கலப்பினத்தின் மூலமாக உருவான அந்த தாவர கூட்டத்துக்கு தான் என்ன அப்படின்னா இன்டர்பிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தான் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் சச் குரூப்ஸ் இன் நேச்சர். தென் ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்றது என்னென்னா மரபு வழி பண்புகளின் அடிப்படையில் உருவான சிற்றினங்கள். திஸ் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு பை மெக்லிட்ஸ் 1954, சிம்சன் 1961 and வில்லே 1978. Wiley defined phylogenetic species as an evolutionary species is a single lineage of ancestor descendant populations which maintains its identity from other such lineages which has its own evolutionary tendencies and historical fate. ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், மரபு வழிகளின் மூலமாக உருவான தாவரங்கள். அதாவது ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததி. இப்போ நம்மளுக்கு எப்படி நம்மளோட ஃபேமிலி அப்படின்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா நம்ம குழந்தைங்க அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு தாவர குடும்பத்திலிருந்து அதாவது தலைமுறையாக அதனுடைய பண்புகள் கடத்தப்பட்டு உருவான ஸ்பீசிஸ் தான் வந்து என்னது ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். வாட் ஆர் தே? மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ், பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ், ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் வந்து இஸ் அதர்வைஸ் கால்ட் ஐசோலேஷன் ஸ்பீசிஸ். ஸோ அது சொன்னார் அர்னஸ்ட் மேயர். ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் இஸ் defined by Simpson and Wiley. Next, International Code of Botanical Nomenclature. இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒவ்வொரு தாவரங்களுக்கும் அதாவது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர்னால் தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? தாவரங்களுக்கு வந்து பேர் இடுவாங்க. புதுசாக இப்போ நம்மளே நாளைக்கு வந்து ஒரு தாவரத்தை கண்டுபிடிச்சோம்னா நம்ம பேர் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு தாவரங்களுமே வந்து ஒரு பேர் இருக்கும். அந்த ஜீனஸ் நேம் வேணால் காமனாக இருக்கும், ஒரு ஃபேமிலி நேம் காமனாக இருக்கும். பட் ஸ்பீசிஸ் நேம் வந்து இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர். ஒரு ஸ்பீசிஸ் நேம் ஒரு தாவரத்துக்கு இருந்தது அப்படின்னா அந்த பேர் வந்து இன்னும் வேறு எந்த தாவரத்துக்குமே வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அது எதுக்காக அப்படின்னா ஃபர்தராக வந்து ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியணும், அதோட மெடிசினல் வேல்யூ தெரியணும், அதோட யூசேஜஸ் தெரியணும், அதோட ஃபேமிலி என்னென்னு தெரியணும், அதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் மாலிகுலர் பயாலஜி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேர் வந்து ஒரு தாவரத்துக்கு வச்சாங்க அப்படின்னா அந்த பேரை வேறு ஒரு தாவரங்களுக்கு வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு அமைப்பு உருவானது தான் வந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர், தாவர பெயர் சூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அசைனிங் நேம் ஃபார் எ பிளான்ட் இஸ் நோன் அஸ் நாமன்க்ளேச்சர். நாமன்க்ளேச்சர் அப்படின்றது என்னதுன்னா பெயர் சூட்டுதல். ஓகே, அசைனிங் நேம் ஃபார் எ பிளான்ட் இஸ் நோன் அஸ் nomenclature. This is based on the rules and recommendation of the International Code of Botanical Nomenclature. ICBN deals with the names of existing and extinct organism. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஐசிபிஎன் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் வந்து எக்ஸிஸ்டிங் அப்படின்னா வந்து லிவிங் ஆர்கானிசம்க்கும் ஏற்கனவே ஃபாசிலைஸ்டான ஆர்கானிசம்க்கும் அந்த பேர்களை வைப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தாவரங்களுக்கு பேர் வைப்பாங்க. The elementary rule of naming of plant was first proposed by Linnaeus in 1737 and 1751 in his Philosophia Botanica. ஸோ முதல்ல வந்து தாவர பெயர் சூட்டு சட்டத்தை வந்து உருவாக்குறது யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் 1737லேயும் 1751லேயும் அவரோட புக்கு இருக்குது இல்லையா, ஃபிலோசோஃபியா பொட்டானிக்கா அப்படின்ற அந்த புக்கின் மூலமாக தாவரங்களுக்கு எப்படி பெயர் சுட்டணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை இயற்றினார். In 1813 a detailed set of rules regarding plant nomenclature was given by A.P. de Candolle in his famous work Theoria Elementaria de la Botanique. அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 1813 வந்து தாவரங்களுக்கு பெயர் சூட்டத்துக்குன்னு வந்து ஒரு விதிமுறைகளை உருவாக்குனார். யார் அப்படின்னா ஏபி டி கேண்டோல். அவரும் வந்து என்ன பண்ணார், அவருடைய தியரியான
தியரி எலிமெண்டரி டீலா பொட்டானிக் அப்படின்ற ஒரு அவரோட அந்த தீசிஸ், அவரோட அந்த மேகசினோ அல்லது புக்லேயோ வந்து தாவரங்களுக்கு எந்த பேசிஸில் வந்து பேர் வைக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்தாரு. ஓகேவா. தென் த ப்ரெசன்ட் ஐசிபிஎன் வாஸ் எவால்வ்டு பை ஃபாலோயிங் த சேம் ரூல்ஸ் ஆஃப் லின்னேயஸ் ஏபி டி கேண்டோல் அண்ட் இஸ் சன் அல்ஃபோன்ஸ் டி கேண்டோல். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஐசிபிஎன் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் இருக்கு இல்லையா, so according to the present ICBN was evolved by following the same rules of Linnaeus. அதாவது லின்னேயஸோட இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஐசிபிஎன் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஐசிஎன் கோட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் அது வந்து அதுவும் எதை பண்ணாங்க அப்படின்னா லின்னேயஸ் ஏபி டி கேண்டோல் அண்ட் இஸ் சன் அல்ஃபோன்ஸ் டி கேண்டோல் அவங்க எழுதின அந்த விதிகளின் அடிப்படையில் தான் வந்து பிளான்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. See in that box, ICBN due to specific reasons and an order to separate plant kingdom from other organism is redesigned as ICN. ICBN அப்படின்றது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்றது த இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மெல்போர்னில் வந்து இன் ஜூலை 2011 brought this change. The ICN stands for International Code of Nomenclature for Algae, Fungi and Plants. ஸோ இந்த ICN இதெல்லாம் வந்து எதுக்கெல்லாம் வந்து நேமிங் இருக்குது அப்படின்னா கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் ஃபார் ஆல்கே, ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ். ஆல்கேக்கும் ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நேமிங்க்கு பேர் சுட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐசிஎன் இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ். ஸோ அதில் வந்து என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் 6 பிரின்சிபல். என்ன 6 பிரின்சிபல்ஸ் இருக்குது அதில். பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் அண்ட் பாக்டீரியாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். ஸோ பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் தாவரவியல் பெயர் சுட்டுதல் வந்து எதிலிருந்து டிஃபராக இருக்கணும் அப்படின்னா அந்த ஜுவாலஜிக்கல் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து எப்படி பாட்னியில் வந்து பொட்டானிக்கல் நேம் இருக்குது அதே மாதிரி ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸ்க்கும் அந்த ஆர்கானிசமுக்கும் நேம்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பாக்டீரியாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அந்த பாக்டீரியாக்கோட பேரில் இருந்தும் ஜுவாலஜி நேம்ஸில் இருந்தும் தனித்து இருக்கணும் அந்த பாட்னி நேம்ஸ். ஓகேவா. அப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் குரூப் இஸ் டிட்டர்மைன்டு பை மீன்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் டைப்ஸ். Nomenclatural types. Nomenclature of taxonomic group is based on priority of publication. Each taxonomic group with a particular circumference, position and rank can bear only one correct name. The earliest that is in accordance with the rules except in specified cases. அதாவது டாக்ஸானமி அதாவது ஐசிஎன் பிரின்சிபலில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் வந்து தாவரங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு பெயர் சுட்டி அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ரியாரிட்டி வந்து அந்த பப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த தாவரங்களுக்கு பெயர் சுட்டணும். அதாவது முதல்ல கண்டுபிடிச்ச தாவரங்களுக்கு ஃபஸ்ட்டு பெயர் சுட்டணும், அப்புறம் ரெண்டாவதாக கண்டுபிடிச்சதுக்கு அந்த மாதிரி ப்ரியாரிட்டி அடிப்படையில் இருக்கணும். ஒரு பர்டிகுலர் அதாவது சர்க்கம்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்டு பொசிஷன் அண்ட் ரேங்க் கேன் பியர் ஒன்லி ஒன் கரெக்ட் நேம். அதாவது ஒரு தாவரம் அப்படின்னா அதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் எழுதணும்னா ஜீனஸ், ஆர்டர், அதே மாதிரி ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும். ஒரு தாவரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் நேம் வந்து இன்னொரு தாவரங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதே மாதிரி சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் குரூப்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் லாட்டின் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தயர் டெரிவேஷன்ஸ். அதே மாதிரி இங்கே அதாவது மோஸ்ட்லி வந்து பிளான்ஸ் நேம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீக் இல்லை லாட்டினில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதாவது எந்த மொழியில் வந்து அது பெயர் சுட்டி இருந்தாலும் அதோடைய ஒரு ஒரிஜினல் அதை வந்து எதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா லாட்டினில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். ஒரிஜினல் அதோட டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா அதோடைய பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸோட த ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் ஆர் ரெட்ரோஆக்டிவ் அன்லெஸ் எக்ஸ்ப்ரெஸ்லி லிமிட்டட். ஓகே. ஸோ இதை தவிர நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஜீனஸ்னால் இப்படி தான் பேர் வைக்கணும், ஸ்பீசிஸ் அப்படின்னா அது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும், இட்டாலிக்கில் எழுதணும். இட்டாலிக் அப்படின்னா நான் வந்து பிளான்ட் நேம் எழுதும் பொழுது வந்து தாவரங்களுக்கு பெயர் சுட்டுதல் வந்து 2 பேர் தான் வைக்கணும். பைனாமியல் நாமன்கிளேச்சர் இருக்குது, பாலினாமியல் நாமன்கிளேச்சர் இதெல்லாம் பின்னாடி இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த 6 விதிகளின் 6 ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளான்ஸுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ தட் ஐசிஎன் பிரின்சிபல் அப்படின்றது என்னது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர், இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ். அந்த காங்கிரஸில் வந்து
ஒரு மாநாடு நடந்தது. எங்கே நடந்தது? மெல்போர்னில் ஜூலை 2011 நடந்த அந்த மாநாட்டில் தான் வந்து ICBN அப்படின்றத என்ன மாற்றினாங்க? ICNஆக மாற்றினாங்க. ஓகேவா? ஸோ அந்த 6 ரூல்ஸும் வந்து அதை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு தாவரங்களுக்கும் பெயர் சுட்டுவாங்க. கோட்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் அப்படின்றது ICN has formulated ICN has formulated a set of rules and recommendations dealing with the botanical name of plants. International Botanical Congress is held at different places every 6 years. அதாவது ஒவ்வொரு 6 வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து உலகளாவிய அந்த பொட்டானிக்கல் தாவரவியல் காங்கிரஸ் பொட்டானிக்கல் காங்கிரஸ் நடக்கும். ஓகேவா? 5th 12th அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில முடிவுகள் எடுப்பாங்க. ஒவ்வொரு 6 வருடங்களுக்கு ஒரு முறையும் இந்த ICN காங்கிரஸ் நடக்கும் இல்லையா, பொட்டானிக்கல் காங்கிரஸ் நடக்கும் இல்லையா, அந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹவு டு நேமிங் த பிளான்ஸ் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. தென் ப்ரொபோசல்ஸ் ஃபார் நாமன்க்ளேச்சர் சேஞ்சஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் ரூல்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டட். ஸோ அந்த மாநாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா, பெயர் சூட்டு சட்டத்திலையோ அல்லது பெயர் சூட்டுறதுலையோ ஏதாவது எப்படி என்னென்ன மாறுதல் இருக்குது அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து செயல்முறைப்படுத்துவாங்க. ஓகேவா? சேஞ்சஸ் ஆர் பப்ளிஷ் இன் தேர் வெப்சைட். அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் ஹெல்ட் இன் 2011 அட் மெல்போர்னில் 2011 நடந்தது வந்து 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ். ஆஸ்திரேலியா மேட் த ஃபாலோயிங் மேஜர் சேஞ்சஸ். அதில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆஸ்திரேலியா வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னா, the code now permits electronic publication of names of new taxa. Latin diagnosis or description is not mandatory and permits the use of English or Latin for the publication of a new name. One fungus, one name and one fossil, one name are important changes. The concept of anamorph and telomorph and morphotaxa have been eliminated. Previously, sexual and asexual stages of the fungus fossils were provided with the different names. ஓகேவா? அதாவது அந்த மாநாட்டில் என்னென்ன முடிவு பண்ணாங்க, ஆஸ்திரேலியா வந்து என்ன சேஞ்சஸை கொண்டு வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு டேக்ஸானமிக்கு அந்த நாமன்க்ளேச்சர் நேமிங் ஆஃப் பிளான்ஸும் வந்து அதை வந்து எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் நியூ டேக்ஸ், அதாவது ஒரு கோடுமே வந்து ஒரு புதிய பேர் என்னமாக அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி லாட்டின் டயக்னோசிஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் மேண்டட்டரி அண்ட் பர்மிட்ஸ் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் லாட்டின். அதாவது அது லாட்டினில் தான் இருக்கணும், முதல்ல மொழிபெயர்ப்பு டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து லாட்டினில் தான் இருக்கணும் அப்படின்றது. அதை தவிர இங்கிலீஷில் இருக்கலாம். பப்ளிகேஷன்ஸ் வந்து நியூ நேம்ஸ் வந்து லாட்டினில் இல்லைனா இங்கிலீஷில் இருக்கலாம்னு கொண்டு வந்தது. அதே மாதிரி ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம் அண்ட் ஒன் ஃபாசில் ஒன் நேம் ஆர் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். அதாவது ஒரு பூஞ்சைகளுக்கு ஒரு நேம், ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம் அப்படின்றது வந்து முதல்லலாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணாங்க, நேம்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபங்கஸ்க்கும் அந்த ஃபாசிலைஸ்டுக்கு எல்லாமே. அதெல்லாம் வந்து இப்போ எராடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனாமார்ஃப் அப்படின்னா என்னது, செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் ஃபங்கஸ். டீலோமார்ஃப் அப்படின்றது அனோமார்ஃப் அப்படின்றது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் ஃபங்கஸ். டீலோமார்ஃப் அப்படின்றது செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் ஃபங்கஸ். ஸோ அதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணாங்க. தென் ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேம்ஸ், நியூ ஃபங்கல் டிஸ்கிரிப்ஷன் ரெக்வயர் த யூஸ் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர் ஃப்ரம் த ரெகக்னைஸ்டு repository. There are 2 recognized repository, Index Fungorum and Mycobank. ஸோ ஒரு ஃபங்கஸ்க்கு வந்து நேம் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அது எதன் மூலமாக வரணும்னா, ரெகக்னைஸ் பண்ண அந்த ஆர்கனைசேஷன், அதாவது ரிப்போசிட்டரிஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வரணும். அது என்னென்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபங்கோரம் அண்டு மைக்கோபேங்க் அப்படின்ற அதன் மூலமாக வரக்கூடிய அந்த ஃபங்கல் நேம்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஓகேவா? தென் இது எல்லாமே எதில் நடந்தது, 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் வந்து மெல்போர்னில் 2011 நடந்தது. ஆஸ்திரியா வந்து இத்தனை சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அந்த ICN கோட்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சரில். நெக்ஸ்ட்டு 19th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்ட் இன் 19th International Botanical Congress was held in Shenzhen in China in 2017.
Changes accepted by International Botanical Congress are yet to be published. ஸோ 19th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸும் வந்து எங்கே நடந்தது, சென்சன் அப்படின்ற சைனாவில் வந்து சென்சன் என்ற இடத்துல 2017 நடந்தது. அதுலேயும் சம் சேஞ்சஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து என்ன ஆகலை, இன்னமும் வந்து பப்ளிஷ் ஆகலை. ஓகேவா? ஸோ 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸில் வந்து என்ன டிசைட் பண்ணாங்களோ அக்கார்டிங் டு தட் ஒன்லி தே ஆர் நேமிங் த பிளான்ஸ் டில் நவ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெர்னாக்குலர் நேம்ஸ். வெர்னாக்குலர் நேம் அப்படின்றது என்னென்னா வட்டார பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காமன் நேம், இப்போ ஒவ்வொரு தாவரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு காமன் நேம் இருக்கும். அதுதான் வந்து என்னது வெர்னாக்குலர் நேம், வட்டார பெயர். ஒரே தாவரத்திற்கு வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அதை வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. அதே தாவரத்தை வேறு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னது வெர்னாக்குலர் நேம்ஸ் ஆர் காமன் நேம்ஸ். Vernacular names are known as common names. They are very often descriptive and poetic references to plants. Common name refer to more than one plant, or many plants may have same common name. These names are regionally or local and are not universal. Example, Albizia amara belongs to Mimosaceae is called as Usuli in South Tamil Nadu and Turunji in North Tamil Nadu. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே தாவரத்தை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அதுதான் வந்து என்னது வெர்னாக்குலர் நேம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து யூனிவர்சல் நேம்லாம் கிடையாது, அந்த பர்டிகுலர் லோக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைமோசேசியை வந்து, அதாவது அல்பீசியா அமாரா அப்படின்ற ஒரு பிளான்ட்டு தட் பிலாங்ஸ் டு மைமோசேசிய குடும்பம், மைமோசியா குடும்பத்தை சேர்ந்த அந்த பிளான்ட்டை வந்து சவுத் தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர், சவுத் தமிழ்நாடு, என்ன கன்னியாகுமரி சைட்லலாம் உசிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நார்த் தமிழ்நாடு, காஷ்மீர், டெல்லியிலலாம் வந்து துறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே பிளான்ட்டை வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாஸ் மக்கள் வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு பேர் தான் என்னது வெர்னாக்குலர் நேம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக் நேம் அப்படின்னா என்னென்னா, scientific names are botanical names. Each and every taxon as per the ICN can have only one correct scientific name. Scientific name of a species is always a binomial. These names are universally applied. Example, Oryza sativa L is the scientific name of paddy. Scientific name அப்படின்றது என்னென்னா, இந்த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர் இருக்கு இல்லையா, அந்த பெயர் சூட்டு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தாவரத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் வந்து சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு. அது வந்து என்ன அப்படின்னா யூனிவர்சல் நேம். எந்த இடத்துக்கு போய் அந்த தாவரத்தின் பேர் அந்த பேரை சொன்னாலும் தட் டினோட்ஸ் அ பர்டிகுலர் பிளான்ட். ஓகே, ஸோ அது எப்பயுமே பைனாமியலாக தான் இருக்கும், அதாவது இரு சொல் பெயர்களாக தான் இருக்கும். ஒன்று ஜீனஸ் நேம் பேரினத்தின் பெயராக இருக்கும், பின்னாடி வர்றது சிற்றினத்தின் பெயர்களாக இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பேடி இருக்குல்ல, நெல்லுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் என்னது ஒரைசா சட்டைவா. அந்த எல் அப்படின்றது அந்த பேர் முதல்ல லினேயஸ் அப்படின்ற கண்டுபிடிச்சனால அவர் வந்து அவரோட எழுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? பாலினாமியல் அப்படின்றது என்னென்னா பல பெயர் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல பெயர்கள் முதல்லலாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தாவரம் இருந்ததுன்னா அதோட வாழிடம், அதோட வளர் இயல்பு, ஹேபிட்டேட்டு, அது எங்கே வாழுது, அதோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கே வந்து ஒரு ஒரு லைன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பேர், பாலி அப்படின்னாவே என்னது மெனின்னு அர்த்தம் இல்லையா, ஒரு பேரை வச்சாங்க. அது வந்து என்னாச்சு, தட் வாஸ் நாட் acceptable. Why? Because it is not easily recognized, remembered also. அது வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருமே ஞாபகம் ஒரைசா சட்டைவா அப்படின்னா நெல்லுன்னு உலகம் ஃபுல்லாக எங்கே சொன்னாலும் தெரியும். அந்த ஒரைசா சட்டைவாவே வந்து அது வந்து ஹெர்பு இல்லை மோனோகாட் பிளான்ட் அப்படின்னு நிறைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வச்சு ஒரு லென்த்தியாக சொன்னோம் அப்படின்றக்குள்ள ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியல. அதுதான் வந்து என்னது பாலினாமியல். பாலினாமியல் இஸ் a descriptive phrase of a plant. Example, ranunculus, Callicipus, Retrofluxus, Pedunculus, Fulcatis, Coli, Erectifolius, Composites. இது எல்லாமே சேர்த்து ஒரு பிளான்ட்டோட நேம். ஓகேவா? ஸோ இந்த நேம் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பட்டர் கப் வித் ரிஃப்ளெக்ஸ்டு செப்பல்ஸ், கர்வ்டு ஃப்ளவர் ஸ்டாக்ஸ், எரக்ட் ஸ்டெம் அண்ட் காம்பவுண்ட் லீவ்ஸ். அதாவது அந்த நேம் வந்து எது எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்தது, அந்த பிளான்ட்டோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதை வந்து என்ன பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய பேரை ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றனால இது என்ன பண்ணாங்க, பாலினாமியல் சிஸ்டம் ஆஃப் நேமிங் எ பிளான்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை எ பைனாமியல் சிஸ்டம் பை லின்னேயஸ். லின்னேயஸின் மூலமாக வந்து என்னது பல சொல் பெயரிடும் முறையானது இரு சொல் பெயர்களாக
மாற்றமடைந்தது. ஓகே, பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்றது அதை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார்? தாவரங்களுக்கு வந்து பெயர் வைக்கணும், அது வந்து ரெண்டு சொல்கள் தான் இருக்கும். பை அப்படின்னாவே என்னது? 2, இரு சொல் பெயரிடும் முறை. அதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணவர் காஸ்பர் பாகின். யார்? காஸ்பர் பாகின் அப்படின்றவர் அறிமுகப்படுத்தினார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் கரோலஸ் லின்னேயஸ். அதை நடைமுறைப்படுத்தியவர் தான் வந்து கரோலஸ் லின்னேயஸ். இது ரிப்பீட்டட் 1 மார்க் கொஸ்டின். ஹூ இன்ட்ரடியூஸ் தி பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னா காஸ்பர் பாகின் அப்படின்றத எழுதணும். யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். ஸோ இதில் வந்து சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஸ்பீசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 words and according to the binomial nomenclature. The first one is called genus name and second one is specific epithet. எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபரா இண்டிகாவில் வந்து மேஞ்சிஃபரா அப்படின்றது ஜீனஸ் நேம், இண்டிகா இஸ் அ ஸ்பெசிஃபிக் எபித்தட். திஸ் சிஸ்டம் இஸ் இன் வோக் ஈவன் நவ். ஸோ இப்போ வரைக்கும் வந்து இருசொல் பெயரிடும் முறை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தாவரத்துக்கு வந்து ரெண்டு சொல்கள் இருந்தால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதில் முதல் சொல் வந்து ஜீனஸ் நேம், அது எந்த பேரினத்தை சார்ந்தது. அடுத்தது இருக்கக்கூடியது ஸ்பீசிஸ் நேம், எந்த சிற்றினத்தை சார்ந்தது. மேஞ்சிஃபரா அப்படின்றது ஒரு ஜீனஸ் நேம், இண்டிகான்றது சிற்றினம். மேஞ்சிஃபரா இண்டிகான்னு என்ன? மேங்கோ ட்ரீ இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். அதே இப்போ மால்வேசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, செம்பருத்தி. அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் அப்படின்றதுல பேரினம், ரோசா சைனன்சிஸ் அப்படின்றது சிற்றினம். ஹைபிஸ்கஸ் சப்டாரிப்பா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அதில் ஹைபிஸ்கஸ் அப்படின்றது பேரினம், சப்டாரிப்பா சிற்றினம். ஹைபிஸ்கஸ் அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து பேரினம் பேரில் வந்து நிறைய சிற்றினங்கள் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தாவரங்களுக்கு 2 சொற்கள் மூலமாக பெயர் வைக்கிறது தான் பைனாமியல். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட்டு ஆத்தர் சைட்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஆசிரியர் பெயர் குறித்தல். அப்படின்றது என்னென்னா ஒரு பிளான்ட்டை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, அதே மாதிரி யார் பெயர் சுட்டுனாங்களோ அந்த பிளான்ட்டினோட நேமுக்கு பின்னாடி அவங்களோட இனிஷியல் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, யாரை பார்த்தோம்? மேஞ்சிஃபரா இண்டிகா. இங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரைசா சட்டைவா எல்லுன்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ அந்த எல் அப்படின்றது யார்? லின்னேயஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஆசிரியர் பெயர் குறித்தல் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு நேமுக்கு பின்னாடியும் அதை பப்ளிஷ் பண்ண அந்த ஆத்தர் இருக்காங்களே அவங்களோட நேமோட இனிஷியல் வந்து ஷார்ட் ஃபார்மில் போடுவாங்க. ஓகேவா? சொலானம் நைக்ரம் எல் அப்படின்னா சொலானம் நைக்ரம் லின்னேயஸ்னு, அதாவது முதல்ல பப்ளிஷ் பண்ணது யார், நேமை வந்து அக்கம்ப்ளீட் பண்ணது யார்? லின்னேயஸ் அப்படின்னு. இதுவே 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. என்ன அப்படின்னா சிங்கிள் ஆத்தர், மல்டிபிள் ஆத்தர். ஒரே ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது சிங்கிள் ஆத்தர். இப்போ when a single author propose a valid name, the name of the author alone is accompanied by his abbreviated name. எக்ஸாம்பிள் பித்தகலோபியம் சினீரியம் பெந்த் அப்படின்றது பெந்தமன் ஹூக்கர் பெந்தம் இருக்கிறாரு இல்லையா, அவரோட ஷார்ட் ஃபார்ம் தான் பெந்த். மல்டிபிள் ஆத்தர் அப்படின்னா என்னென்னா when 2 or more authors are associated with a valid publication of name, their name should be noted with the help of Latin word et or and. ஸோ ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு தாவரத்துக்கு பெயர் சுட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த தாவரத்தின் பெயர் பின்னாடி அவங்களோட நேமை வந்து ஈடி எட்டால் அப்படின்னு போடுவாங்க. எட்டால் ஆர் அண்ட் அப்படின்னு போட்டு தாம்சன். இங்கே பாரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டெல்ஃபீனியம் விஸ்கோசம் ஹூக் எஃப்இடி தாம்சன் அப்படின்னா அவர் வந்து எனக்கு ராபர்ட் ஹூக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறார், வில்லியம் ஹூக்கரும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, தாம்சன் அப்படின்றவரும் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆத்தர் சைட்டேஷன். இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர், ஆத்தர் சைட்டேஷன், பாலினாமியல், சயின்டிஃபிக் நேம்ஸ், இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஆத்தர்ஸ் அப்ரிவேஷன்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோடு. என்னென்ன ஆத்தர் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. லின்னேயஸ் அப்படின்றது எல், ஜி பெந்தம் அப்படின்றது பெந்த், வில்லியம் ஹூக்கர் ஹூக், ராபர்ட் ப்ரவுன் ஆர்பிஆர்னு கொடுப்பாங்க, ஜேபிஎல் லாமார்க் லாம், ஏபி டி கேண்டோல் டிசி, அதே மாதிரி வேலிச் அப்படின்றவர் வேல், தென் அல்ஃபோன்ஸ் டி கேண்டோல் அப்படின்றது ஏடிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்?